எனக்கு ஜென்ரலாக நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்னாலே மட்டன் தான் கிங்கு. ஸோ அந்த மட்டன் குருமா எப்படி பண்ணது பார்ப்போம். காஞ்ச மிளகா, நிலக்கடலை, பாதாம், பிஸ்தா, தேங்காய் துருவல்னு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதக்கி அரைச்சிக்கிறணும். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, கடற்பாசி எல்லாத்தையும் நல்லா தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு அதோடய நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கிட்டு அதோட 1/2 கிலோ தக்காளி நல்லா போட்டு, தக்காளி வந்து இதுக்கு தக்கன எடுத்துக்கிறணும், குழம்புக்கு தக்கன எடுத்துக்கிறணும். அதை வதக்கிட்டு அப்புறம் கறி மசாலா, கரம் மசாலா போட்டு நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு தயிர் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு குக்கரில் வந்து நான் மட்டனை வேக வச்சுருக்கேன். அதோட வேக வச்ச மட்டனை எடுத்து நம்ம வந்து அதை தாளித்து விட்டோம்னா அந்த டேஸ்ட்டான குருமா ரெடி. இதுக்கு தண்ணி விட்டு அப்புறம் நீங்கள் புதினா மல்லி லாஸ்ட்டாக போட்டு அப்புறம் நல்லா லெமனும் அப்புறம் நெய் விட்டு இருக்குன்னா செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அந்த குருமாவை குப்பையோட குடிச்சிடலாம். சால்னா விட பரோட்டா குருமா தொட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா பிரியர்களுக்கு.